ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா திருத்தேர் பார்க்க, சித்திரத்தில் திருத்தேர் பார்க்க. இப்போ எங்கே இருந்துன்னா மாடி தாவணிலேருந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ இங்கிட்டு பாருங்கள் பழக்கடையெல்லாம் ஒரு இப்போ பாருங்கள் பூக்கொடையை தாண்டுறோம். இதுதான் பூ மார்க்கெட்டு. அடுத்து காய்கறி மார்க்கெட்டை தாண்டுறோம். காய்கறி மார்க்கெட்டு பாருங்க, பெருமாள் கோயிலெலாம் தாண்டிட்டோம். இப்போ எங்கிட்டு பார்த்தாலும் பந்தலாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இது எதுக்குன்னா, நாளைக்கு அழகுமலையான் வராரு நம்ம மதுரையை நோக்கி. எதிர்த்து சேருவீங்க தான் ஃபுல்லாக பாருங்கள், பந்தல் தான். மதுரையே கோலாகலமாக இருக்கும். கள்ளழகர் வராரு அப்படின்னு இத்தனை மண்டபப்படி ஏறி இறங்கி ஒரு ஆற்றுக்குள்ள இறங்குறதுக்காக நாளைக்கு போகிறது. நாளை கழிச்சு காலையில் சித்ரா பௌர்ணமிக்கு ஃபுல்லாக பாருங்கள், வெறும் மண்டபம். எங்கிட்டு பார்த்தாலும் மண்டபம் தான். நம்ம கருப்பசாமி கோயில் ஃபுல்லாக இன்னைக்கோட ஆற்றுக்கு அங்கிட்டு உள்ள திருவிழாலாம் முடியுது. அம்மாவோட திருவிழா நாளையிலேருந்து இங்கிட்ட அழகுமலையான் திருவிழா ஆரம்பம். காலையில் விடிய காலம் சித்ரா பௌர்ணமிக்கு இறங்க வந்துடுவார். இது மரக்கடை தெருவு. பழக்கடை ஏரியா ஃபுல்லாக. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம். பழைய சொக்கநாதர் கோயிலாக இருக்கு. இறங்கிட்டோம் நாங்கள். இதுலேருந்து டைட்டானிக்லேருந்து இப்படியே பார்க்க போகிறோம், சாமி பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம சாமி பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ விளையாட்டு பொருளுங்க. பாருங்க, அன்னதானம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கன தம்பி இடிச்சுதான் வாங்க. எட்டு பூரா வரிசையில் நிற்கிறாங்க.
முன்னாடி எட்டு நாள் தேர் திருவிழாவா பாருங்க நாங்கள் நேரால சுந்தர விநாயகர் கோயில்கிட்ட வந்து நின்று சாமி பார்க்க வந்திருக்கோம். கூட்டம் பாருங்க, இங்கேயே கூட்டம் கூடிருச்சு பயங்கரமா. திருத்தேர் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறதுனால மீனாட்சி மீனாட்சி சொக்கநாதர் சப்பரம் வீதி உலா வந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு இந்த சைடு பூரா கரண்ட்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா தேர் வரணும்ல. சாமி போய் அங்கே சப்பரம் போய் அங்கே உட்காந்ததுக்கப்புறம் தான் கரண்ட்லாம் ஆன் பண்ணி விடுவாங்க. இன்னைக்கு கூட்டம் பாருங்க, கூட்டமும் இங்கே தான் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ கூட்டம். சாமி வரையெல்லாம் நிற்கவே இடம் இருக்காதுங்கண்ணே. எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ கேமராலாம் எடுக்கிறதுக்கு பாருங்க, மோரெல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பாடு மக்களை வதங்க விடாமல் அம்மா கொடுக்குது. அம்மாவும் அப்பாவும் எல்லா மக்களுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் உட்காந்த இடத்துலையே கொண்டாந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. எந்த குறையும் இல்லாமல் மக்கள் பூரா சாப்பாடுக்கும் அந்த ஆத்தை மோர் ஒரு பக்கம் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் ஒரு சைடாக உட்காந்து சாமி பார்க்க உட்காந்துருக்கோம். சாமி இன்னும் வரல கிட்டத்தட்ட. பாருங்க சாமி கிட்டக்க வந்துருச்சுன்றாங்க. மகாலட்சுமி கேட்டர்ஸ்ன்னு சொல்லி வள்ளிக்கண்ணன் சாமி இன்னும் கிட்டக்க வரலப்பா. சாம்பிராணி போக மட்டும் தெரியுது. வர்ற மக்களை வாட அருளால தான் இதெல்லாம் கிடைக்குது மக்களுக்கு. எல்லாம் தயாராக நிற்கிறாங்க. மாடியிலலாம் பாருங்களேன், சனங்க எக்குத்தப்பான சனங்க மாடியிலலாம் மாடிக்கு நிற்கிறாங்க ஆளுங்க. பாருங்க எங்க குட்டி பிள்ளை அவரும் வந்திருக்காரு. பாருங்க சின்ன சாமிகள்லாம் ஃபஸ்ட்டு விநாயகர் முருகன்லாம் அந்த மாதிரி முன்னாடி சின்ன சாமியெல்லாம் வர்றாங்க. சின்ன சப்பரம்லாம் வருது. இன்னும் அந்த சாமி வரலைனாலும் இது தனியாக வந்து லிங்கம்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. அவங்கெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. அப்பா ஐயாலாம் கிட்டக்க வந்துட்டார், ஐயா மாமாவும். மழை போல கூட்டம். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் கூட்டம் கூட தான் செய்யுது. இந்த வருஷம் தேர் திருவிழாக்கு நல்ல வேளை வெயில் இல்லாமல் இருக்குது மக்களுக்கு. மெயினாக அதுதான் மெயின். வெயில் இல்லாமல் மக்கள் நல்லா பொறுமையாக நின்று பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதே பெரிய விஷயம். வர்ண பகவானோட கருணை அதெல்லாம். ஒரு நிமிஷம் ஏப்பா பாருங்க சாம்பிராணி புகையெல்லாம் வந்துருச்சு. பாருங்க சாம்பிராணி போக கூட்டம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. கிட்டக்க நெருக்கி வந்து
சாமி நல்லா கிட்டக்க வந்துருச்சு, போலீஸுக்கிட்ட தாண்டியே வந்துருச்சுன்றாங்க. மக்கள் கூட்டத்தை பாருங்க, கடலா கடல் அலையான்னு. நம்ம திருச்செந்தூருக்கு சொன்ன மாதிரியே நம்ம மதுரை மாநகரத்துக்கும் இந்த மாதிரி மக்கள் கூட்டம், அவ்வளோ கூட்டம். எங்கே திரும்பினாலும் தலை தான். இதை விட பழைய ஆளு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, 1000 தலையை பார்த்தா அன்றைய தொலையும் பாவம் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம லட்சம் இல்லை கோடி தலை, இன்றைக்கி அத்தனை பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறோம். அப்போ பார்த்துக்குங்க, அம்மா அப்பாவை பார்த்தாலே நம்மளுக்கு பெரிய புண்ணியம். அந்த அம்மா அப்பாவோட சேர்த்து, அந்த தெய்வங்களோட சேர்த்து இவங்களையும் பார்க்குறோம், இத்தனை தலைகளையும் பார்க்குறோம். அப்போ எவ்வளோ மக்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, புண்ணியத்துக்கு மேலே புண்ணியம் தான் சேரும். எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாச்சியெல்லாம் 1000 தலையை பார்த்தா அன்றைய தொலையும் பாவம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், எவ்வளோ சனம். நம்ம இங்கே பாருங்கள், சாரையாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா, கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு நிற்க முடியாது, அவ்வளோ தான் நெரிசலாயிரும். இப்போ தான் சின்ன சாமி விநாயகரை வர்றாங்க. தள்ளி வர்றதுனால தெரியல, இருங்க நான் கிட்டக்க வரவும் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சிவன் பக்தர்கள் அவங்க, அதனால தான் அந்த லிங்கம், அந்த ருத்ராட்சத்துல எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். வித்தியாசமான வேடங்கள்லாம் போட்டு வர்றாங்க இந்த வருஷம். சிவன் பக்தர்கள் வித்தியாசமான வேஷம் பாருங்களேன். சாம்பிராணி போக ஒரு பக்கம்,
போயிட்டார் போல. முதல் சாமி வருது, என்ன சாமின்னு சரியாக தெரியல. கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரியும். நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் கூட்டத்தால் வீடியோ எடுக்கின்றக்காக. மாணிக்க வாசகரா சப்பரத்துலேயும் சின்ன சப்பரத்துலேயும் வர்றாங்க. கூட்டம் இந்த மதுரைக்குள்ளே எங்கே தான் இருந்துச்சுன்னு தெரிலங்க, அவ்வளோ கூட்டங்க. பாருங்களேன், எவ்வளோ சனம் வந்து கொண்டே தான் இருக்கார்கள். பாருங்கள், லட்சந்தலை இல்லை ஏங்கப்பா, மகா பிரம்மாண்டமா, பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டமா. கூட்டம் பாருங்க, தெரியுதா? உங்களுக்கே தெரியும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இடம் ஒரு குண்டூசி விழுந்தா கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு.